பரந்தூர் விமான நிலையம் வேணும் இல்லை வேணாம் அப்படின்ற ஏதோ ஒன்று முடிவு சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய மக்களை வந்து கூட்டு வந்து நான் தலைமை செயலத்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதிரடி அறிவிப்பா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நேர்மையான ஒரு அறிவிப்பு. அவர் கைதியாகிறதுக்கு ரெடியா இருக்காரு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக அப்படின்றத அதை காட்டுது. நான் எப்படியுமே நீங்க வந்து இப்போ தலைமைச் செயலகத்துக்கு ஒரு முற்றுகை போராட்டமோ அதை நோக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்கல்ல. அவர் அதற்கும் ரெடியா இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு உண்மை தலைவனாக நான் பார்க்குறேன். ஏன்னா தன்னை நம்பி வந்த ஒரு சிறு கூட்டம் விவசாயிகளும், ஒட்டுமொத்த விவசாயிகளும் வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பரந்தூர் விவசாய நிலைகள் எல்லார்கிட்டையும் ட்ரை பண்ணி எந்த தலைவர்கள்கிட்டையும் இது நடக்காது தெரிஞ்சு இவருக்கு நம்பிக்கையானவராக இருப்பார் விஜய். நான் இவருக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கிட்டு தான் வந்து அவங்கள பார்த்துருக்காரு. அந்த நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட கெடாமல் தன்னால் முடிஞ்ச எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பேன் இவங்களுக்கு, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஆல்ரெடி அவர் குரல் கொடுக்குறாரு. அதை தாண்டி கேட்குற விவசாயிகளுக்கு நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அப்படின்றத அந்த பாயிண்ட்ல இந்த விவசாயிகளுக்காக களம் இறங்க ரெடியாக இருக்காரு, கைதியாகிறதுக்கும் ரெடியாக இருக்காருன்னு தான் பார்க்குறேன். இது தாண்டி என்னன்னா இதில் வந்து திமுகவோட இரட்டை முகம் ரொம்ப தெளிவாக தெரியுது.